Bhaktanam Purushottame Nidasantara Chitra Sansasa Bodhma Mahodane Dhantasya Nidrani Mahodbana Zakasra The sound or man part. பாருங்க கீழே மியூட்ல இருக்கு. மியூட்ல ஓகே Only you. அதை எடுத்து கனெக்ட் ஆகல. கனெக்ட் ஆகி இந்த மியூசிக் வரும்ல.
அனைவருக்கும் வணக்கம். அதுல ஒண்ணுங்க ஐயா. கேக்குது தலைவரே. அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளால் ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரி என்பி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை இந்த திட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி, ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெஞ்ச் சிட்டி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் டி எஸ் ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நம்முடன் இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ராமச்சந்திரமூர்த்தி அவர்களுக்கும், தலைவர் ராயல் டொமினிக் அவர்களுக்கும், செயலாளர் ஸ்ரீதர் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக கருத்துக்களை கூறி நல்ல பயன்களையும் நமக்கு அளித்துக் கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த திட்டத்தில் இணைந்து தொடர்ந்து எங்களுடன் பணியாற்றிக் கொண்டிருக்கும் அனைத்து உறுப்பினர்களுக்கும், ரோட்டரி உறுப்பினர்களுக்கும், வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்தின் செயலாளர் ஸ்ரீதர் அவர்கள். சார் உங்கள மியூட்ல இருக்கு சார், அன்மியூட் பண்ணீங்க ஸ்ரீதர் சார். கேக்குதா? கேக்குது. Rotary prayer. Oh God, bless us all meeting here with good acquaintance, peace, goodwill and fellowship through the motto of service above self. நன்றி. நன்றி சார். அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெறுக, வளம் பெறுக. எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலமடைய சுகமடைய அருள் புரிவாயாக. ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவையாவும் பெற்று இறையுணர்வோடும் இயற்கையோடும் இணைந்து வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக பிரணவ மந்திரம். சிம்முத்திரையில்
உடலும் தலையும் நேர்கோட்டில் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு அகர ஓசை. சிம்மய முத்திரையில் நீண்ட காற்றுள் இழுத்த பிறகு நீண்ட மூச்சு இழுத்து கட்டை வெள்ளை மடித்து நீண்ட மூச்சு சிம்மய முத்திரையில் ஆதிமுத்திரையில் மீண்டும் ஒரு முறை சிம்மய முத்திரையில் ஆதிமுத்திரையில் வணக்க முத்திரையில் வைகரை துயில் எழுவோம். நம்முடைய பெற்றோர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி கொடுத்த சித்தர்களை வணங்கிக் கொள்கிறோம். இக்கல்வி முறை எல்லோருக்கும் சென்று சேர வேண்டுமென இறையாற்றலை வேண்டிக் கொள்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அடுத்ததாக கைகளுக்கு உண்டான பயிற்சி.
1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 ஓய்வு. கைகளில் ஏற்பட்ட உணர்வுகளையே கவனிக்கிறோம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி மற்றும் சூப்பர் பிரெயின் யோகா அளிக்க வருகிறார் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். மூட்டு இயக்க பயிற்சி. லேக்கு மேல உயர்த்திக்கலாம். கைகளுக்கு லேண்ட் பண்ணிக்கோங்க, நீட்டிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்த leg 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. அடுத்ததாக நின்ற பாதாசனம். அப்படியே வலது கால் மேல எடுத்து வைக்கிறோம். கைகள் தலைக்கு மேல இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அடுத்ததாக இடதுக 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றுகள் எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இடுப்பு. கால்கள் விரித்த நிலையில். இரண்டு 3 4 5. ஓய்வு. சுவாசியை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றில் எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கோணாசனம். கைகளை போட்டு அப்படியே காலோட தான் சேர்த்து வச்சுக்கோங்க. வலது புறமாக 5 முறை. ஒரு ஐடி கேப் இருக்கும். அப்படியே பண்றோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்ததாக ஆப்போசிட். 3 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாச கவனிங்க.
தோள்பட்டை. அப்படியே கைகள் நெஞ்சு பகுதியில் இருக்கு. நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளிவிட்டவாறு கைகள் அப்படியே திருப்பி நேராக முன்னாடி வந்து மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் நெஞ்சு பகுதியை நோக்கி வருது. நெஞ்சு பகுதி கொஞ்சம் மேலாக நீண்ட மூச்சு காற்றை இழுத்து வெளிவிட்டவாறு கைகள் முன்னாடியே போகுது. மூச்சு காற்றை உள்ளிழுத்தவாறு கைகள் அப்படியே நெஞ்சு பகுதியை நோக்கி வருது. அப்படியே மூச்சு காற்றை உள்ளிழுத்து வெளியிட்டவாறு கைகள் நம் தலைப்பகுதிக்கு மேல இருக்கு. நல்ல போட்டு மேல உயர்த்திட்டோம். அப்படியே நம்மளுடைய உடம்ப விரல் பகுதியில பேலன்ஸ் பண்ணி அப்படியே மேல உயர்த்த போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. அப்படியே கைகள் கீழே வரட்டும். சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. ஒரு கால்கள ரேடி கேப்ல வச்சுக்கோங்க. முதலாவதாக வலது கை இடது காலத்துக்கு இடத்தை வலது காலத்துக்கு ஒரு 5 முறை செய்ய போறோம். அமர்வு நிலையில் மூச்சு காற்றை வெளியிட்டு இடது நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. அடுத்ததாக இடது கை வலது கால பிடிக்குது, வலது கை கால பிடிக்குது. அமர்வு நிலையில் மூச்சு காற்றை வெளிவிட்டு இடது நிலையில் உள்ளிருக்கிறோம். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாச கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. இரு கைகளும் நெஞ்சக பகுதியில் வைத்து வலது இடது அப்படியே வேகப்படுத்துகிறோம். மெல்ல மெதுவாக இயல்பு நிலைக்கு வந்து இரு கைகளையும் இடுக்குள் வைத்து நீண்ட காற்று மூக்கு வழியாக உள்ளிழுத்து வாய் வழியாக வெளியேற்றுகிறோம். அடுத்து பின்னோக்கி போகிறது.
பக்கவாட்டி. மெதுவாக இயல்பு நிலைக்கு வந்து நீண்ட மூச்சு காற்று உள்ளிழுத்து அப்படியே படுத்த நிலையில் இதயத்தில் கைகளை வைத்து கேமரா கொஞ்சம் இறக்கிங்க. இதய துடிப்பையே கவனிக்கிறோம். போதும். அடுத்து வலது காலை மடித்து நம்முடைய மூக்கு நுனி கால் முட்டையில் இருக்கு. ஓய்வு, ஒரு நீண்ட மூச்சு. அடுத்த கால் ஓய்வு. இரு கால்களையும் சேர்த்து பிடித்துக் கொள்கிறோம். மெல்ல வலது இடதாக சாய்வு நிலை கொண்டு வருகிறோம். ஆழ்ந்த மூச்சு. அப்படியே இடதுபுறமாக சரிந்து கவிழ்ந்து படுத்த நிலையில் புஜங்காசனா. 1 2 3 4 5 6 7 8 9. ஓய்வு. அப்படியே குதிகால்கள் பின்னாடி அடிக்குது. 1 2 3 4 5 6 7 8 9 10. முயல் ஆசனா. நன்றாக தலைப்பகுதி முன்னாடி நீட்டி போகட்டும். குதிகாலில் அமர்ந்திருக்கிறோம். மூக்கு நுனி தரையில் வைத்து 10 வினாடிகள் இயல்பான சுவாசம். மேலே வரும் பொழுது மூச்சு காற்று இழுத்துக் கொண்டே மேல் நோக்கி கைகள் வருகிறது. அப்படியே அந்த மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகளுக்கு நோக்கி வருகிறது. ஆழ்ந்த மூச்சு. அடுத்து கோணாசனா.
வலது கை மூச்சு காற்றை உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் மேலே வருகிறது. இடது கை தரையில் இருக்கிறது. அப்படியே சாய்வாக போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. வலது கை இடது கால் முட்டி பிடித்திருக்கு. இடது கை பின்னாடி போயிருக்கு. அர்த்த பத்மாசனா. மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு அப்படியே கொண்டு போறோம். 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. அடுத்த கை 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஒரு ஆழ்ந்த மூச்சு. தோள்பட்டைக்கான பயிற்சி. 1 2 3 4 5 6 7 8 9 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். இடதுகையில் செம்புத்திரை, வலதுகையில் பிரணவ முத்திரை, வலது நாசி அடைத்து இடது நாசி வழியாக வெளியேற்றுகிறோம் 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த நாசி. 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்த நாசி. 1 2 3 4 5. ஆழ்ந்த மூச்சு. இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 ஓய்வு. நன்றாக அடிவயிற்று பகுதி நிறையும் அளவுக்கு காற்றை உள்ளிழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். பஸ்திரிகா. உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம் இருநாசி வழியாக. 1 2 3 4 5 ஓய்வு. அதை விட ஒரு ஆழமான மூச்சு. அப்படியே தோள்பட்டை பகுதியில் கைகளை வைத்து 1 வேகமாக வெளியேறுகிறோம். 2 1 2 1 2
ஒன்று 2 1 2 ஓய்வு. அப்படியே கைகளை சைடில் வைத்து கைகள் மேலே உயரும் பொழுது காற்று உள்ளே செல்லட்டும், கைகள் கீழே வரும் பொழுது காற்று வெளியேறட்டும். நன்றாக உடல் சுத்தமாகட்டும். காற்றை கொடுத்து உடலை சுத்தப்படுத்துகிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சு. நீண்ட காற்று இழுத்து இரு காதுகளையும் அடைத்து மகர ஓசை. மீண்டும் ஒரு முறை. மெல்ல மூச்சு காற்று உள்ளிழுத்தவாறு கைகள் மேலே உயரட்டும். மெல்ல ஆழ்ந்த மூச்சு இழுத்து அக்காற்றை வெளிவிடுகிறோம். வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மறுபடியும் மூச்சு உள்ளிழுத்துக் கொண்டே கைகள் உயரட்டும். அப்படியே மூச்சு காற்றை வெளிவிட்டவாறு கைகள் கீழே வரட்டும். மீண்டும் ஒரு முறை. நன்றாக உள்ளிழுங்க. உடல் முழுவதும் உயிர் காற்று நிறைந்து அக்காற்று மெல்ல வெளியேறுகிறது, வெளியேறிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் மூச்சு உள்ளிழுக்கிறோம். உடலை நேராக வைத்து முதுகுத்தண்டை நேராக வைத்து உள்மூச்சு வெளிமூச்சை கவனிக்கிறோம். கண்களை மூடியவாறு சுவாசத்தில் கவனம். மூச்சு தானாக அதுவாக நிகழ்கிறது. நாம் ஒரு பார்வையாளராக அதை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. இன்று சிறப்பு விருந்தினராக முன்னாள் நம்முடன் சிறப்பு உரையாற்றி
கிட்டத்தட்ட 300 ரகங்களுக்கு மேல் இயற்கை முன்னோர்கள் வாழ்ந்த அரிசி விவசாயத்தை மீட்டெடுத்த நம்மாழ்வார் வரிசையில், நெல் ஜெயராமன் அவர்கள் வரிசையில் இயற்கை வழியில் விவசாயம் செய்து 300 ரகங்களுக்கு மேல் இன்று நெல்களை விவசாயம் செய்து சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் இயற்கை வாழ்வியல் வேளாண்மை விவசாயி பாஸ்கர் அவர்கள் இந்த தருணத்திலே நம்முடன் உரையாற்ற வந்திருக்கிறார்கள். முன்பு ஒரு நாள் விளக்க உரை கொடுத்து நமக்கு நல்ல ஒரு கருத்தையும் வழங்கி சென்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் நம் உணவிற்கு அரிசி ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறது. நம் உணவில் அரிசி என்பது முக்கியமான பங்கு வகிக்கிறது. முன்னோர்கள் வாழ்ந்த அரிசி வகைகள் எல்லாம் இன்று பாரம்பரிய அரிசி வகைகள் எல்லாம் மறந்து விட்டோம். அந்த வகையிலே இன்று நாம் உண்ணும் உணவுகளும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம் அரிசி வகைகள் எல்லாம் இயற்கை இல்லாமல் ரசாயனம் கலந்த அரிசி வகைகளை நாம் உண்டு வருகிறோம். இதில் முன்னோர்கள் வாழ்ந்த பயன்படுத்திய அரிசி வகைகளை மீட்டெடுத்து நம்மாழ்வார் நிறைய ரகங்களை, நிறைய விதைகளை நமக்கு விட்டு சென்றுள்ளார். அவற்றை இன்று முறைப்படுத்தி 300 ரகங்களுக்கு மேல், கிட்டத்தட்ட ஒரு 500 ரகங்கள் இருக்கும். அதுல 300 ரகங்களை இன்னைக்கு விவசாயம் செய்து அற்புதமான ஒரு படைப்பாளியாக தினம் தினம் நமக்கு விவசாயத்தை ஊக்கப்படுத்தி ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் சென்று மக்களிடையே நல்ல கருத்துக்களையும் கூறி இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து செல்லும் இயற்கை வாழ்வியல் வேளாண்மை விவசாயி காரைக்கால் எம் பாஸ்கர் அவர்களை இத்தருணத்திலே அனைவரின் முன்னிலையும் பேச அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி இன்டர்நேஷனல் சார்பாக காரைக்கால் ரோட்டரி கிளப், அதாவது பிரெஞ்சு சிட்டி, காரைக்கால் ரோட்டரி கிளப் பிரெஞ்சு சிட்டி சார்பாக நம்ம ஐயா திரு குணபாலன் அவர்களுடைய அரிய முயற்சினால தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடத்திக்கிட்டு வராங்க. அதுல ஒரு பகுதியாக எனக்கும் இந்த வாய்ப்பை வழங்கியிருக்காங்க. இந்த இயற்கை விவசாயம் சார்ந்து செயல்படக்கூடிய இந்த கருத்துக்களையும் இதன் வாயிலாக, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அனைவரோடும் பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்தமைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இந்த நிகழ்ச்சியில தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டு பயன்பெறக்கூடிய, பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கக்கூடிய அனைத்து, இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடிப்படையில பாத்தீங்கன்னாக்கா, நம்ம உண்ணக்கூடிய உணவு என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கு. அதாவது அது எல்லாமே ஒரு ரசாயனத்தை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செய்யப்படக்கூடிய உணவுகளாக இருக்கு. ரசாயனம் இல்லைன்னா எந்த உணவுமே உற்பத்தி இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. அதை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு பணியை தான் நம்மாழ்வார் அவர்கள் செஞ்சாங்க. குறிப்பா நம்ம நெல் ரகங்கள், ஏன்னா நம்முடைய பெரும்பகுதியான உணவு அரிசியிலிருந்து தான் பெறப்படுது. காலை உணவா இருக்கட்டும், மதிய உணவா இருக்கட்டும், இரவு உணவா இருக்கட்டும், நம்ம தமிழகத்தை பொறுத்தளவுல நம்மளுடைய அடிப்படையான உணவு என்பது அந்த இட்லி, தோசை, அதுக்கப்புறம் மதியம் உணவு, இரவு நம்ம உண்ணக்கூடிய உணவு எல்லாமே, அதை கடந்து நம்ம எந்த உணவு எடுத்துக்கிட்டாலுமே அதுல அரிசியினுடைய பங்கு இருக்கும். அரிசி இல்லாம நம்முடைய உணவு என்பது முழுமை பெறாது. நம்ம நாடு சோழ நாடு. அந்த சோழ நாடு சோறுடைத்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த சோறுன்றது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதன் அடிப்படையில நம்ம இந்த சோறுன்றத இன்னைக்கு நம்ம ஒரு பெரும்
ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்வதில்லை. ஏன்னா நம்ம உணவு தான் அடிப்படை. உணவு இல்லாம வேற எந்த ஒரு விஷயமும் வந்து முழுமை பெறாது. நம்ம வந்து என்ன மாதிரியான உணவை வந்து நம்ம உணவா எடுத்துக்கிறோமோ அதனுடைய சொல்லியிருக்கேன் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரபு நெல் ரகங்கள், அதாவது பரம்பரை நெல் ரகங்கள் இருந்தது. அது வந்து நம்ம பாரம்பரிய நெல் ரகம்னு சொல்றோம். பரம்பரையாக வந்த தலைமுறையாக வந்த நெல் ரகங்கள் போற்றி பாதுகாக்கப்பட்டு வந்தது. அதை ஒரு தலைமுறையை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஆனா கடந்த ஒரு 50-100 ஆண்டுகளுக்குள்ளாக நம்ம கிட்ட இருந்த ஒரு 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை, இந்தியாவில் மட்டும் 2 லட்சம் இருந்திருக்கு. அதுல தமிழ்நாட்டுல மட்டும் 30,000த்துக்கு மேற்பட்ட நெல் ரகங்கள் இருந்தது. அதெல்லாம் ஏற்கனவே பார்த்தோம். அந்த நெல் ரகங்கள்லாம் இன்னைக்கு சுத்தமாகவே நம்மகிட்ட இல்லை. எல்லாமே வந்து அழிவினுடைய விளிம்புக்கு போயிட்டு, அதே ஒரு சில ரகங்களை வந்து மீட்டெடுத்து நம்மளோர் போன்றவர்களுடைய அரிய முயற்சினாலையும், நெல் ஜெயராமன் போன்றவர்களுடைய முயற்சியாலும் இன்று வந்து ஒரு தமிழ்நாட்டுடைய நெல் ரகங்கள் மட்டும் ஒரு 300 ரகங்கள் இருக்கு. அதுல பரவலா பாத்தீங்கன்னாக்க ஒரு 25 ரகங்கள் வந்து நம்ம இந்த உணவுக்காக நம்ம உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக உணவுக்காக ஒரு 25-30 ரகங்கள் வந்து பயிரிடப்படுது. அதுல குறிப்பா எல்லாருக்கும் உடனடியா தெரிய வர்றது மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, காட்டு யானம், ஆத்தூர் கிச்சிலி சம்பா, தூயமல்லி, வாசனை சீரக சம்பா, பூங்கார், இது போன்ற நெல் ரகங்கள்லாம் இன்னைக்கு பரவலா எல்லாருக்கும் தெரியும். அதுல ஒரு சில ரகங்களுடைய தனி சிறப்புகள் பத்தி பார்ப்போம். நம்ம நார்மலா இன்னைக்கு உணவு நம்ம கொள்ளக்கூடிய, அதாவது இப்ப மதிய உணவு தான் நமக்கு ஒரு முக்கியமான உணவு. அதுல வந்து நம்ம அடிப்படையா என்ன மாதிரியான அரிசிகளை வந்து நம்ம எடுத்துக்கலாங்கிறத முதல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சாதாரண கடைக்கு போய் நம்ம அரிசி வாங்கினோம்னா ஒரு 30 ரூபாயில அரிசி வாங்கிருக்கோம், 40 ரூபாயில இருக்கும், 50 ரூபாயில இருக்கும், இல்ல ஒரு 80 ரூபா 90 ரூபாயில கூட அரிசி இருக்கும். ஆனா அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பிராண்ட் இருக்கும். அது எல்லாமே இன்னைக்கு யார் வேணாலும் ஒரு அரிசியை வாங்கி அதை தங்களுடைய பிராண்டை போட்டு அதை வெளியிடலாம். அதனுடைய தரத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு பெயர் போட்டுக்கலாம். ஆனா அந்த அரிசிகளுக்கு பெரும்பகுதி பெயர் இருப்பதில்லை, அதாவது பாரம்பரியமான பெயர் இருப்பதில்லை. ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இப்ப இந்த மாப்பிள்ளை சம்பாவா இருக்கட்டும், காட்டியானமா இருக்கட்டும், ஆத்தூர் கிச்சடியா இருக்கட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா பல தலைமுறைகளுக்கு முன்பு உள்ளது. பல 10,000 ஆண்டுகளா 20,000 ஆண்டுகளா என்பதெல்லாம் வந்து நம்ம குறிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு பழமையான அரிசிகள் அதெல்லாம். அதுல இந்த மதிய உணவுக்கு ஏற்றது எதுன்னு பாத்தீங்கன்னாக்க ஆத்தூர் கிச்சிலி சம்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி இருக்கு. இந்த அரிசியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 135 நாள்ல விளையக்கூடிய இந்த அரிசி வெள்ளை நிற அரிசி. இதை வந்து நம்ம அரைத்தீட்டல்ங்கிற முறையில எடுத்துக்கலாம். இந்த அரைத்தீட்டல் என்கிற முறையில நமக்கு எடுத்துக்கிறப்ப இது வந்து நல்ல ஒரு செரிமான தன்மை உள்ள அரிசியா இருக்கும். அதே நேரத்துல நிறைய சத்துக்களுடைய அரிசி. அதனால இந்த நிறைய சத்துக்கள் உள்ள இந்த ஆத்தூர் கிச்சடி சம்பா அரிசியை எடுத்துக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு அதிகமாக கிடைக்கும். அப்படி நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா கிடைக்கும், அதே நேரத்துல சத்துக்கள் நிறைய கிடைக்கும். இன்று நிறைய பேர்களுக்கு வந்து அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க நீரிழிவு நோய் நிறைய பேருக்கு இருக்கு. அதே போல மூட்டு வலி என்பது இருக்கு. அதே போல வயிறு சம்பந்தப்பட்ட கேஸ்ட்ரிக் ட்ரபுள், வயிறு புண்ணு, இது போன்ற செய்திகள்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம். ஆக இதுல இருந்தெல்லாம் நமக்கு விலக்களிக்கக்கூடியதான் இந்த சீரக, அதாவது இந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசி. இந்த ஆத்தூர் கிச்சிலி சம்பா அரிசியை எடுத்துக்கிறது மூலமா இது சாதாரணமா நமக்கு எளிதாக சீரணம் ஆயிடும். அதோடு இல்லாம நிறைய சத்துக்களை கொடுக்கும். ஏன்னா நிறைய நார் சத்து உள்ள அரிசி. இந்த பாரம்பரிய அரிசினாலே அதுல நிறைய அடிப்படையில எல்லா அரிசிகள்லயுமே வந்து நார் சத்துக்கள் இருக்கும். அதே போல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரத்தத்துல சர்க்கரை அளவை கம்மியா அதை கொடுக்கும். அதனால ரத்தத்துல சர்க்கரை அளவு வந்து உயராது. ஒண்ணு. ரெண்டாவது, நார் சத்துக்கள் இருக்கும். அதனால
தேவையற்ற கொழுப்புகள் வந்து உடல்ல வந்து சேராது. அதே போன்ற எளிதில் ஏற்கனவே சொன்னது போல எளிதில் சீரணமாகும். அதனால மலச்சிக்கல் என்கிற பிரச்சனை இருக்காது. நம்ம எளிதில் சீரணமாகி மலச்சிக்கல் இல்லைனாலே வயிறு சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து நமக்கு வராது. நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுனால உடல் வந்து வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். இந்த லோ கிளைசமிக் இண்டெக்ஸ்ங்கிறதுனால ரத்தத்துல சர்க்கரை அளவு உயராது. ஆக நீரிழிவு நோய் என்பது வராது. இப்படி பல நன்மைகளை உள்ள இந்த அரிசியை எல்லா வயதினரும் எடுத்துக்கலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே வந்து இது அவங்கவுங்க பச்சரிசி சாப்பிடக்கூடியவர்கள் பச்சரிசியாகவும், புழுங்கல் அரிசி சாப்பிடக்கூடியவர்கள் புழுங்கல் அரிசியாகவும் எடுத்துக்கலாம். அதே போன்று இந்த அரிசியை பார்த்தீங்கன்னா இட்லி தோசை எல்லாத்துக்கும் உகந்ததாக இருக்கும். சாப்பாட்டுக்கு மட்டும்தான் இல்லை, இட்லி தோசைக்கும் ஏற்பதா இருக்கும். உப்பு, இடியாப்பம், ஆப்பம் எல்லாம் செய்வதற்கு, முறுக்கு செய்வதற்கு கூட இது அருமையா இருக்கும். அதே போன்று மதிய உணவுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். பச்சரிசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா விதமான ஒரு கலவை சாதம், தயிர் சாதம், புளி சாதம், சர்க்கரை சாதம்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா, இது போன்ற கலவை சாதங்கள் செய்வதற்கு இந்த அரிசி ரொம்ப ஏற்றதாக இருக்கும். அதே போன்று நம்ம அடுத்து மதிய உணவுக்கு சாப்பிட ஒரு ஏற்ற அரிசி அப்படின்னு இன்னைக்கு பரவலா பயன்படுத்துறது குறிப்பிட்ட மக்கள் தான் பயன்படுத்துறோம். இருந்தாலும் அதுல பாத்தீங்கன்னாக்க இந்த தூய மல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரிசி இருக்கு. இந்த தூய மல்லி என்று சொல்லக்கூடிய இந்த அரிசி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம நாட்டை ஆண்ட மன்னர்கள், இந்த மன்னர்கள் வந்து ரொம்ப விரும்பி இந்த அரிசியை வந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மன்னர், இப்ப சேர மன்னர், பாண்டிய மன்னர், சோழ மன்னர்னு இருக்கக்கூடிய சூழல்ல இல்ல பல மன்னர்கள் நம்ம நாட்டை ஆண்டிருக்காங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, 1500 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இந்த தூயமல்லி அரிசி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து விளைவிக்க செய்திருக்காங்க. யாரெல்லாம் அந்த தூயமல்லி அரிசி போடுறாங்களோ அவங்க வந்து ஊக்கப்படுத்தி அதை விளைவிக்குமாறு அரசு உத்தரவு கொடுத்து அதன் அடிப்படையில இந்த தூயமல்லியை விளைவிக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பு பரிசுகள்லாம் கொடுத்துருக்காங்க. யாரை வந்து சிறப்பாக விவசாயம் செய்து நல்ல மகசூலை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பரிசு வழங்கியிருக்கிறாங்க மன்னர்கள். அப்படிப்பட்ட பதிவுகள்லாம் வந்து இந்த தூயமல்லி பற்றிய செய்திகள் நமக்கு இன்றும் கிடைக்குது. அதோடு இல்லாமல் இல்லங்க அவர் தூங்கிட்டு இருந்தாரு. அதோடு இல்லாமல் இந்த தூயமல்லி அரிசி மதிய உணவுக்கு ஏற்ற ஒரு அரிசி. என்னுடைய பயிருக்கு ஏற்றது போல மல்லிகைப்பூ போன்று இருக்கும். அதனாலதான் இதுக்கு பேரே வந்து தூயமல்லி என்கிற ஒரு பெயரை பெற்றிருக்கு. இந்த அரிசியை வந்து நம்ம முதல் நாள் மதியம் வடித்து வைத்து நன்றாக ஆற வைத்து மாலையில் இதுல தண்ணீரை ஊற்றி வைத்து அந்த காலையில நம்ம பழைய சோறு என்று சொல்லுவோம். அதுல இருக்கக்கூடிய நீராகத்தை வடிகட்டினா அது வந்து இளநீர் போன்று இருக்கும். இளநீர் போன்ற சுவையோடு இருக்கும். அந்த நீராகாரம் பல்வேறு நோய்களுக்கு ஒரு மருந்தாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய கொரோனா போன்ற வைரஸ்களை கொல்லக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆற்றல் உண்டு. அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நோய் எதிர்ப்பு உள்ள நீராகாரமாக அந்த நீராகாரம் இருக்கும். அதோடு இல்லாம ரொம்ப சுவையாகவும் இருக்கும். எல்லாரும் வந்து விரும்பி இந்த உணவை வந்து சாப்பிடுவாங்க. இந்த அரிசி வந்து எல்லா வயதினரும் சாப்பிடலாம். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரும் சாப்பிடலாம். குறிப்பா இந்த 45-50 வயதுகளுக்கு மேல ஒரு வயது மூப்படைதல் என்கிற ஒரு பல்வேறு உடல்ல வந்து மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்களை எல்லாம் சரி செய்யக்கூடியது. அதாவது வயது மூப்படைதல, தோல் சுருக்கம், எலும்பு தேய்மானம், இது போன்ற விஷயங்களை, நரம்புல ஏற்படக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீக்கி பல் முதல் கண் வரை எல்லா விதமான உறுப்புகளிலும் இது சிறப்பாக வேலை செய்யும். அப்படி வேலை செய்யறப்ப மூப்படைதல், அதாவது வயோதிகம் அடைதல் என்பதை தள்ளி போடக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான அரிசி. அதாவது அது போன்று ஒரு சிறப்பு இருந்தா அதுக்கு பேரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் சொல்றப்ப ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி என்று சொல்லுவாங்க. அது போன்று வயது மூப்படைதலை தள்ளிப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறப்பான அரிசியாக இந்த தூயமல்லி அரிசி என்பது இருக்கும். இது போல பல்வேறு சிறப்புகளை கொண்ட பல அரிசிகள் வந்து நமக்கு இருக்கும்.
இந்த தூயமொழி அரிசியை பத்தி நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஒரு செய்தியே போதும். இந்த வயது முப்படைகளை தள்ளி போடுது அப்படின்னாலே பல்வேறு நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு அரிசியாக இருக்கும். குறிப்பா வந்து நீரிழிவு நோய்க்கு வந்து இது எதிராக செயல்புரியும். இதை யார் தொடர்ந்து எடுத்துக்கிறாங்களோ நிச்சயமாக அவர்களுக்கு வந்து நீரிழிவு நோய் என்பது வராது. அப்படி இருந்தாலும் நீரிழிவு நோய் இருந்தாலும் அதை வந்து கட்டுக்குள்ள வைக்கக்கூடிய சிறப்பு வந்து இந்த அரிசிக்கு வந்து இருக்கு. அதே போல நார் சத்து நிறைய இருக்கு. விட்டமின்ஸ் எல்லா மினரல்ஸும் இதுல இருக்கிறதுனால ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசியாக இந்த அரிசி இருக்கும். தொடர்ந்து எடுத்துக்கணும். ஒரு நாள் 2 நாள் எடுத்துக்கிட்டு நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாம தொடர்ந்து வந்து இந்த அரிசிகள் வந்து நம்ம எடுத்துக்கணும். அதே போன்று பாத்தீங்கன்னாக்க இது எல்லாமே வந்து நம்ம வெள்ளை அரிசிகள் எல்லாம் வந்து வெண்ணெல் அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை நிற அரிசிகள் என்பதனால இதெல்லாம் வந்து வெண்ணெல் அரிசிகள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போன்று சேலம் சன்னா அப்படின்னு சொல்லி ஒரு அரிசி. இது பாத்தீங்கன்னாக்க அதாவது சேலம் பகுதியை மையமாக கொண்டு விளைந்ததுனால இதுக்கு வந்து சேலம் சன்னா அல்லது சேலம் சம்பா அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 135 நாள்ல விளையும். ஒரு சிவப்பு நிறமான நெல்லாக இருக்கும். அரிசி பாத்தீங்கன்னா வெள்ளையா சன்ன ரகமா இருக்கும். சாப்பிடுவதற்கு ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு அரிசியாக இந்த சேலம் சன்னா அரிசி இருக்கும். இதனுடைய மருத்துவ குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இது வந்து எலும்புகளை வலுப்படுத்தும். அதே போல நரம்புகளை வலுப்படுத்தும். அதே போன்று தசைகளை வலுப்படுத்தும். ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு நோய்களை தான் குணப்படுத்தும் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம். ஆனா இந்த சேலம் சன்னா அரிசி என்பது பாத்தீங்கன்னா எலும்பு, தசை, நரம்பு இந்த 3 பகுதிகளிலுமே வந்து செயல்படக்கூடிய ஒரு அரிசியாக அறியப்படுது. இதை தொடர்ந்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக ஒரு ஆரோக்கியமான உடல்நிலையை நம்ம பெற முடியும். அதோடு இல்லாம இது மதிய உணவுக்கு ஏற்ற ஒரு சிறந்த அரிசி. அதே போல பல்வேறு இட்லி போன்ற தோசை போன்ற பலகாரங்கள் செய்வதற்கும் இது வந்து ஒரு சிறந்த அரிசியாக இருக்கும். குறிப்பா இட்லி தோசைக்கு ரொம்பவே மென்மையான இட்லி தோசை எல்லாமே கிடைக்கும். பாரம்பரிய அரிசி எல்லாமே இட்லி தோசை நீங்க செஞ்சு பார்த்தீங்கன்னாலே நல்ல மொறுமொறுப்பா இருக்கும். அது கிறிஸ்பின்னு சொல்லுவோம். அது போன்ற ஒரு மொறுமொறுப்பு தன்மையுடைய அரிசிகளாக இருக்கும். இட்லிக்கு கூட நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையோட இருக்கும். காரணம் அந்த பிசுபிசுப்பு தன்மை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் வந்து இந்த மஜ்ஜைகள் எல்லாம் செயல்படுது. நம்மளுடைய எலும்புகள்ல இந்த மூட்டுக்கு மூட்டு இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் எல்லாம் வந்து இந்த அரிசியில இருக்கக்கூடிய பிசுபிசுப்பு தன்மைகள் வந்து பயன்படுது. பிசினி என்றே கூட ஒரு அரிசி இருக்கு. ஒரு 135 150 நாள்ல விளையக்கூடிய பிசினி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அது திருவள்ளூர் மாவட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய வட தமிழக பகுதிகள். திருவள்ளூர் மாவட்டம் அதாவது வட தமிழகம், அந்த திருவள்ளூர், அதே போன்று ஆந்திராவினுடைய தெற்கு பகுதி தடான்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பகுதிகளில் விளையக்கூடிய ஒரு சிறப்புமிக்க அரிசி தான் இந்த பிசினி. ஏன்னா அந்த பிசுபிசுப்பு தன்மையை பற்றி பேசுறப்ப நேரடியாக நான் அந்த பிசினி அரிசிக்கு வந்துட்டேன். இந்த பிசினி அரிசி என்பது பார்த்தீங்கன்னா 135 நாள்ல விளையும் சிவப்பு நிற அரிசி. இது பார்த்தீங்கன்னாக்க மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த அரிசி. குறிப்பா பார்த்தீங்கன்னாக்க பெண்களுக்கான ஒரு அரிசி என்று இதை நம்ம சொல்லலாம். பெண்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், முதல் என்னுடைய இந்த கலந்துரையாடலையே சொல்லியிருந்தேன். பெண்கள் வந்து இந்த பிசினி அரிசி, பூங்கார் அரிசி, சூரக்குருவை அரிசி, நீலம் சம்பா அரிசி இதெல்லாம் வந்து நம்ம அவசியம் எடுத்துக்கணும். அதே போன்று கருப்பு கவுனி அரிசி எல்லாம் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். அதே போன்று இந்த பிசினி அரிசியை குறிப்பா வந்து யார் எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் எலும்புல வந்து ஒரு பிரச்சனை இருக்கோ, அந்த மஜ்ஜைகள்ல எல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்கெல்லாம் வந்து இந்த அரிசி எடுத்துக்கலாம். நிறைய வந்து இந்த பிசுபிசுப்பு தன்மை, அதாவது மஜ்ஜைகளை வந்து நேரடியா மஜ்ஜைகள்ல செயல்படக்கூடிய ஒரு அரிசியா இருக்கிறதுனால மூட்டு தேய்மானம் உரியவர்கள், அந்த மஜ்ஜையில குறைபாடு உடையவர்கள் வந்து இந்த அரிசியை எடுத்துக்கிறதுனால மூட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சரியாகும். ஏன் வந்து இந்த அரிசியை பெண்கள் சார்ந்து எடுத்துக்கணும், அதுவும் ஒரு 5 வயது 10 வயது பருவநிலையில இருந்தே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இது வந்து உடம்புல வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டியை கொடுக்கும். இந்த மஜ்ஜையில வந்து இது வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டியை வந்து கொடுக்கும். அதுவும் குறிப்பா வந்து வயதுக்கு வந்த பிறகு இந்த அரிசியை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கனாக்கா அதனுடைய பிரதிபலிப்பு எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய தருணத்துல உடம்புல வந்து ஒரு பிளெக்சிபிலிட்டி இருக்கிறதுனால சுகப்பிரசவமாகும்.
சுகப்பிரசவம் ஆகிறதோடு இல்லாம அந்த உடல்ல ஏற்படக்கூடிய அந்த பெயின், இந்த பிரசவிக்கும் தன்மையை ஏற்படுற போது உடம்பு முழுவதும் வந்து ஒரு வலி இருக்கும் இல்லையா, பிரசவ வலின்னு சொல்லுவாங்க. அந்த வலியை வந்து பெரும் பகுதி இந்த அரிசி வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள அரிசி என்று அறியப்படுது. அதுதான் இந்த பிசினி அரிசிக்குரிய சிறப்பு. இது போல இதுல வந்து நிறைய பல்வேறு சிறப்புகள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரிசியை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கலாம். அதோடு இல்லாமல் பெண்களுக்குன்னு சொல்றப்ப இந்த பூங்கார் அரிசியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பூங்கார் அப்படின்னு சொல்லப்பவே பொதுவா வந்து பூ என்று சொன்னாலே அது வந்து நம்ம பெண் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய அந்த அவர்களோடு நம்ம ஒப்பீடு செய்வோம். பூ என்றாலே அதை பெண்ணோடு ஒப்பீடு செய்வோம். அதனாலதான் அது பூங்கார் அப்படி என்று. நம்ம தமிழுடைய சொல் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆழமானது. சாதாரணமா இங்கு என்கிற ஒரு எழுத்து இருக்கோ அதற்கு வந்து ஒரு மற்றற்ற சிறப்பு இருக்கு. அதாவது வள்ளலார் எழுதுறப்ப பெரும் கருணை என்று எழுதியிருக்க மாட்டாரு, பெருங்கருணை என்று எழுதியிருப்பாரு. அந்த இங்கு எழுதுறப்ப அந்த இங்குக்கு வந்து ஒரு அளப்பரிய ஆற்றல் நிறைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இந்த பூங்கார் அரிசியை பெண்கள் எடுத்துக்கொள்வதன் மூலமாக குழந்தை பருவம் முதல் அவங்களுடைய 60-70 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மாதவிடாய் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த காலங்கள்ல இருக்கக்கூடிய இரத்தப்போக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பிரச்சனைகளே அவங்களுக்கு வராது. இன்னைக்கு நிறைய பேருக்கு மாதவிடாய் பிரச்சனைகள்லாம் இருக்கு. அப்படி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பூங்கார் அரிசியையும் கருப்பு கவுனி அரிசியையும் எடுத்துக்கிட்டா அது வந்து ஒரு சீரான அளவுக்கு இருக்கும். அதுதான் இந்த பூங்கார் அரிசியோட சிறப்பு. அதோடு இல்லாம யாரெல்லாம் திருமணம் செய்து குழந்தை பேருக்கு தயாராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த அரிசிக்கு வந்து தைராய்டை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த அரிசிக்கு இருக்கு. அதோடு இல்லாம கருப்பையில இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நீர்க்கட்டிகள் என்று சொல்லக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு. அந்த நீர்க்கட்டிகளையே வராம இருக்கு. இதை தொடர்ந்து எடுத்துக்கிட்டா இந்த அரிசி என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, உடல்ல அந்த கருப்பு பையில ஏற்படக்கூடிய அந்த நீர்க்கட்டிகள் அறவே வராம இருக்கு. அப்ப குழந்தை பிறப்புக்கு மிகப்பெரிய ஒரு தடையா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த நீர்க்கட்டிகள் தான். அந்த நீர்க்கட்டிகள் வந்து நிச்சயமா வராம இருக்கும். அந்த ஒரு பிரச்சனை சேர்ந்தாலே இந்த கருவுறுதல்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைங்கிறது முற்றிலுமாக நீங்கும். அதுக்கு இந்த பூங்கார் அரிசியும் அற்புதமா வேலை செய்யும். அதே போன்று அது கூடவே வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசியும் எடுத்துக்கலாம். அதே போன்று சுகப்பிரசவமாக இந்த பூங்கார் அரிசி உதவும். அதே போல குழந்தை பிறந்த பிறகு தாய்ப்பால் வந்து நிறைய கிடைக்கும். அதே போல பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் வந்து சூரக்குருவை எடுத்துக்கணும். அதே போல நீலம் சம்பா என்கிற ஒரு அரிசி இருக்கு, அதை எடுத்துக்கணும். சூரக்குருவை, நீலம் சம்பா, அதே போன்று பால்குடா வாழை, இதெல்லாம் வந்து தாய்ப்பாலை வந்து பெருக்கக்கூடிய அரிசிகளாக அறியப்பட்டது. பிசினியில் ஆரம்பிச்சு பூங்கார், இது ஒரு தொகுப்பாக ஒரு பேக்கேஜ் மாதிரி இந்த அரிசி வந்து நமக்கு ஒரு குழந்தை பருவத்திலிருந்து பெண்களுக்கான ஒரு அரிசியாக நம்ம வந்து குடும்பத்துல இருக்கணும். அதே போன்று நம்ம ஒவ்வொரு அரிசியா தனியாவே பார்ப்போம். ஏன்னா நம்ம பிசினியில் ஆரம்பிச்ச பிறகு ஒரு தொகுப்பாக எதெல்லாம் வந்து பெண்களுக்கு உதவியாக இருக்கும் நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். நம்ம நேற்று ஒரு சின்ன ஒரு சந்திப்பு நிகழ்ந்தது. அங்க அந்த பால்குட வாழையை பத்தி சொன்னேன். அப்படி சொல்றப்ப உடனே அங்க இருந்த ஒரு பெரியவங்க, என்னுடைய எனக்கு வந்து பேத்தி பிறந்திருக்காங்க, என்னுடைய மருமகளுக்கு அந்த அரிசி வேணும் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு 5 கிலோ வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அது போல இந்த அரிசிகளை பற்றி நமக்கு என்ன கருத்துக்கள்லாம் தெரியுதோ அதை நம்ம சாதாரணமா 4 பேர் இருக்கக்கூடிய இடங்கள்ல கூட ஒரு உரையாடக்கூடிய இடத்துல இதை பத்திலாம் நம்ம பகிர்ந்துட்டே வந்தோம் அப்படின்னாக்க இந்த செய்திகள்லாம் இன்னும் நிறைய பேருக்கு சென்றடையல. இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னா 2% தான் வந்து இயற்கை விவசாயம் நடக்குது. 100க்கு 2% அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஆனா அந்த அளவுக்கு நடக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா கேள்விக்குறியாதான் இருக்கும். அந்த 2% நடக்கக்கூடிய அந்த இயற்கை விவசாய உற்பத்தி பொருள்கள், அது குறிப்பா வந்து இந்த அரிசியை வந்து விற்கிறது என்பது வந்து ஒரு பெரிய சவாலா இருக்கு. பல பேர் வந்து உற்பத்தி பண்ணி வச்சுட்டு நம்மாழ்வார் போன்றவர்களுடைய வழிகாட்டுதலின் மூலமாக நம்ம ரசாயன விவசாயம் செய்யக்கூடாது, உற்றரக நெல் ரகங்களை செய்யக்கூடாது, நம்ம வந்து இயற்கை விவசாயம் தான் செய்யணும் அப்படின்னு முடிவு செய்து
பொருளாதாரத்தை கூட அவர்கள் கருத்தில் கொள்ளாம இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்துல ஈடுபட்டு தங்களை அர்ப்பணித்து உழைக்கக்கூடிய அந்த விவசாயிகளுக்கு இன்னைக்கு மாப்பிளை சம்பாவா இருக்கட்டும், கருப்பு தோணியா இருக்கட்டும், பூங்காரா இருக்கட்டும், அது விற்க முடியாத ஒரு சூழல் தான் விவசாயிகளுக்கு மத்தியில இருக்கு. ஆக நம்ம இந்த செய்திகளை இது போல விவசாயிகள் வந்து உற்பத்தி பண்றாங்க, இந்த மாதிரியான மருத்துவ குணங்கள் கொண்ட அரிசிகள்லாம் இருக்கு அப்படிங்கிற தகவலை நம்ம எல்லாருக்கையும் பரப்பும். நம்ம காதுல வந்த செய்தியை நம்ம வந்து மற்றவங்களுக்கு நம்ம குடும்பத்துல, நண்பர்கள் மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில இது போன்று நம்ம சொல்லிக்கிட்டே போக போக இதனுடைய பயன்பாடுகள் அதிகரிக்கும். நம்ம எதை கேட்கிறோமோ அந்த பொருளுடைய உற்பத்தி வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். இந்த பாரம்பரிய அரிசிகளை உற்பத்தி செய்யறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுற்றுச்சூழல் வந்து பாதுகாக்கப்படும். ஏன்னா இந்த மரபு அரிசிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே பாத்தீங்கன்னா, நமக்கு மனித இனம் தோன்றுவதற்கு முன்பே தோன்றிய காரணத்தினால அதுக்கு வந்து எந்த விதமான உரமும் தேவையில்லை, எந்த விதமான இடுபொருளும் தேவையில்லை, பூச்சி மருந்துகள் தேவையில்லை. இயற்கையாவே நம்ம அதை நம்ம விளைவிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. தானா கொட்டி கொட்டி விளையக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் விளைஞ்ச நிலையில இருந்து ஒரு 10 மணி நெல்மணி கீழே விழுந்திருந்தா அது கொட்டி தானாவே முளைச்சு தானாவே வளர்ந்து தானாவே அறுவடைக்கு கூட வந்துடும். அப்படிப்பட்ட சிறப்புடையதுதான். ஏன்னா அது வந்து நம்ம எப்படி வாழணும் அப்படின்ற ஒரு தகவமைப்பை கொண்டது. ஏன்னா பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்ததின் காரணமா பல பரம்பரை அது பார்த்துட்டு வந்ததுனால நம்மோடு ஒட்டி உறவாடி வரக்கூடிய இந்த பாரம்பரிய நெல்கள் அப்படிப்பட்ட சிறப்பா உடையது. அத பெருமையை வந்து நம்ம தினமும் பேச ஆரம்பிக்கணும். பேசினா மட்டும்தான் நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு ஒரு நல்ல செய்தியை வந்து நம்ம கொடுத்துட்டு போக முடியும். அதோடு இல்லாம காட்டு யானம் என்று சொல்லக்கூடிய ஒரு அரிசி இருக்கு. இந்த காட்டு யானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரிசி பார்த்தீங்கன்னாக்க கட்டுடை ஓணான் என்கிற காட்டு யானம் அப்படின்னு சொல்லுவோம். கட்டுடை ஓணான் அப்படின்னா கட்டுடலை பெறக்கூடிய அரிசி, கொடுக்கக்கூடிய அரிசி அப்படின்னு அர்த்தம். கட்டுடலை கொடுக்கக்கூடிய அரிசி காட்டு யானம் அரிசி. காட்டு யானம் ஏன் அதை சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 அடியில இருந்து 9 அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடியது. கிட்டத்தட்ட கரும்பு போன்று தோற்றம் அளிக்கும். திடீர்னு யாராவது புதுசா நம்ம பகுதிகளில் நட்டிருப்பாங்க, அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா ரொம்ப உயரமா வளர்ந்து கரும்பு தான் போட்டிருக்காங்கன்னு நினைப்போம். தூரத்துல இருந்து பாக்குறப்ப கிட்ட போனாதான் அது ஒரு நெல் பயிர் அப்படின்னு தெரியும். அப்ப கூட நம்மளால நம்ப முடியாது. ஏன்னா நம்ம வயலுக்கு வந்து பார்த்தவங்க இது என்னங்க கரும்பா போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு உயரமாகவும் நல்ல உறுதியான பயிராகவும் இருக்கும். இது வந்து மலையடி வாரங்கள்ல விளையிறப்ப இன்னும் கூட உயரமா வளரும். நம்ம பகுதியில வளர்றப்ப ஒரு 7 அடி 9 அடி வளரக்கூடிய அந்த காட்டு யானம் காட்டு பகுதிகள்ல, அதுவும் மலையடி வார பகுதிகள்ல அங்க நிறைய சத்துக்கள் இருக்கும். அதை எடுத்துக்கிட்டு 10 அடி 12 அடி உயரமா வளர்ந்து நிற்கும். அதுக்குள்ள இந்த காட்டு யானைகள் பூந்து அதை சாப்பிட வர்றப்ப அதை கூட மறைக்கிற அளவுக்கு இதனுடைய உயரம் இருக்கும். அதனாலதான் இதுக்கு காட்டு யானம், கட்டுடை ஓணான் என்கிற காட்டு யானம். அதே போன்று ஒரு யானைக்கு எவ்வளவு பலம் இருக்கோ, ஒரு யானையை பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு மரத்தையே முறிச்சு தள்ளக்கூடிய அளவுக்கு வலிமையை பெற்றிருக்கும். அந்த அளவுக்கு அதனுடைய எலும்புகள் வந்து உறுதியா இருக்கும். அது போல இந்த காட்டு யானை அரிசியை எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுடைய எலும்புகளும் வந்து உறுதியா இருக்கும். ஏன்னா இதுல கால்சியம் சத்து நிறைய இருக்கு. இந்த அரிசி அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து இதுல கால்சியம் நிறைய இருக்கு என்பதை கண்டறிந்து வச்சிருந்தாங்க. அதனாலதான் காட்டு யானை அரிசி அப்படின்னு சொல்லி பயிர் செய்யறாங்க. இன்றைய நவீன ஆய்வுகளும் இதுல வந்து நிறைய இந்த சுண்ணாம்பு சத்து இருக்கிறத வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. அதே போன்று இதுல பாஸ்பரஸ், அயன், பொட்டாசியம், மெக்னீசியம் போன்ற பல்வேறு சத்துக்கள் வந்து இருக்கு. அப்படிப்பட்ட இந்த அரிசியை நம்ம எடுத்துக்கிறதன் மூலமாக அதோடு இல்லாம நிறைய நார் சத்துடைய அரிசி. இந்த அரிசியை நம்ம வந்து சிவப்பு நீர் அரிசி, இதை வந்து இட்லி சாப்பிடலாம், தோசையா சாப்பிடலாம், கஞ்சா எடுத்துக்கலாம், ஆப்பம் செய்யலாம். பச்சரிசியில புட்டு செய்வாங்க. இந்த புட்டு செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப சுவையுடைய ஒரு புட்டாக இருக்கும். அதே போல இந்த அரிசி வந்து நம்ம முதல் நாளே வடித்து வைத்து அதுல நைட்டு நீர் விட்டு வச்சு காலையில எடுத்தோம்னா அது பழைய சோறுன்னு சொல்லுவோம். அந்த நீராகாரத்துல இரவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து நம்ம உருவி போட்டு வச்சிடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை உருவி போட்டு வச்சிட்டோம்னாக்க அந்த காலையில அந்த கருவேப்பிலை, அந்த சாதம், மோர் எல்லாத்தையும் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னாக்கா அந்த கருவேப்பிள்ளைக்கும் அந்த சாதத்துக்கும் அற்புதமான சுவையா இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போடுற
தொட்டுக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அதே போன்று நம்ம வறுத்து என்றால் அந்த சுண்டைக்காய் வத்தல், அதே போன்று கொத்தவரங்காய் வற்றல், இது போன்றவற்றெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த வறுத்து வைத்து, அதாவது இந்த காய்களை வந்து நம்ம வத்தலாக போட்டு, அதை மோர்ல வத்தலாக போட்டு அதை காய வச்சு பதப்படுத்தி வச்சிருந்து அதை எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்றப்ப அதுல விட்டமின் டி வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான உணவு முறைகள் எல்லாம் நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தி செஞ்சுருக்காங்கிறதுக்கு இது ஒரு சின்ன உதாரணம் தான். அதே போன்று இந்த காட்டு யானை அரிசியை பழையதாக நான் சொன்ன முறையில இரவே வடித்து வைத்து ஆற வைத்து தண்ணீர் ஊற்றி காலையில அந்த நீராகாரத்துல கருவேப்பிலையும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அந்த உணவு முறை வந்து கேன்சர் செல்களை அழிக்கக்கூடிய சிறப்புகளை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி ஆய்வுகள் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அரிசி, நிறைய நாறு சத்து உள்ள அரிசி, ஃபைபர் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நிறைய இருக்கு. அதே போல ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய உயிர் வெளியேற்ற பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் இருக்கு. ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்மையும் இந்த அரிசிக்கு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த அரிசி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். இன்னும் ஒரு அரிசியை பற்றி மட்டும் சொல்லி நிறைவு செஞ்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பெரும்பாலும் அறியப்பட்ட ஒரு அரிசி, அது வந்து மாப்பிள்ளை சம்பா. இந்த மாப்பிள்ளை சம்பா அப்படின்னு சொன்னதுமே பார்த்தீங்கன்னா எல்லோருக்கும் வந்து ஒரு சிரிப்பலை எழும். எங்க அந்த அரிசியை பத்தி, ஏன்னா பல இடங்கள்ல போய் நெல்லு காட்சிப்படுத்தினாலும் சரி, அல்லது இந்த அரிசியை காட்சிப்படுத்தியிருந்தாலும் சரி, அதனுடைய பெயர் சொன்னாலே வந்து மிகப்பெரிய ஒரு சிரிப்பலையை வந்து ஏற்படுத்துவாங்க. ஏன்னா அது வந்து மாப்பிள்ளைகளுக்கு உரிய அரிசி என்று ஒரு கிண்டலாக சொல்லுவாங்க. ஆனா இந்த பெயருக்கு பின்பு மிகப்பெரிய ஒரு செய்திகள் வந்து அடங்கியிருக்கு. அடிப்படையில பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நெல் திருவிழா என்பது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்க எல்லாமே சமீப காலமா பாத்தீங்கன்னா இளவட்ட கல் என்பதை வந்து அந்த காலம் போலவே ஒரு இளவட்ட கல்லா வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மாழ்வார் படத்தை வச்சு நிறைய விதைகள் எல்லாம் அவருக்கு முன்பு காட்சிப்படுத்தி அங்க ஒரு இளவட்ட கல்லையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இளவட்ட கல்லுகளை வந்து இளைஞர்கள் வந்து தூக்கி விளையாடுகிற விளையாட்டெல்லாம் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்க ஆரம்பிச்சிருக்கு. விருதாச்சலம் நெல் திருவிழா இருக்கட்டும், ஆற்காடு அரிசி திருவிழாவா இருக்கட்டும், பல இடங்கள்ல இந்த இளவட்ட கல்லை தூக்கி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டுகள் இன்று திருப்பி எழுச்சி பெற்றிருக்கு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னாக்க திருமணமாகக்கூடிய பெண் பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த ஆண்மகன் வந்து அந்த இளவட்டக்கல்லை வந்து தூக்கி காட்டணும். அப்பதான் வந்து அவங்களுக்கு பெண்ணை கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஆண்மகன் வந்து ஒரு வலிமை பெற்றவனாக இருக்கணும் அப்படிங்கிறது அந்த காலத்துல பார்த்துருக்காங்க. அப்படி அந்த இளவட்டக்கல்லை தூக்கணும் அப்படின்னா ஒரு 48 நாளைக்கு, அது வரைக்கும் ஒரு உணவு எடுத்திருக்கலாம், எடுக்காம இருக்கலாம், வேலை பலுவின் காரணமாக வெளியூர்களுக்கு செல்லலாம். எப்படி இருந்தாலும் அந்த திருமணத்தின் தருவாயில இந்த இளவட்டைக்கல்லை தூக்க வச்சுக்கிறாங்க. அந்த இளவட்டக்கல்லை தூக்கணும்னா ஒரு 48 நாளைக்கு மாப்பிள்ளை சம்பா அரிசி சாதம் அதை வந்து வடிச்சு கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்குறப்ப அந்த இளவட்டக்கல்லை தூக்குற அளவுக்கு வலிமை அந்த உடல்ல வந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளவட்டக்கல்லை தூக்கணும்னா மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிடணும் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிடுவதன் மூலமாக ஆண்மகனுடைய அந்த உயிரணு வந்து ஒரு சிறப்பாக அது தரமானதாக இருந்திருக்கு. அப்படி அந்த இளவட்டக்கல்லை தூக்கி மாப்பிள்ளை சம்பா அரிசியை சாப்பிட்டு இளவட்டக்கல்லை தூக்கி அதன் மூலமாக பின்னாளில் குழந்தை பிறக்கிறப்ப அந்த குழந்தை வந்து வீரியமான குழந்தையாக இருக்கு. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த அரிசி வந்து நரம்புகள்ல செயல்படக்கூடியது. நரம்புகள்ல செயல்படக்கூடியதுனால உடல் முழுவதுமே ஒரு ஆற்றல் மிக்கதாக இருந்திருக்கு. அதே போன்று இந்த குழந்தைக்கும் அந்த ஆற்றல் கடத்தப்பட்டு பிறப்பின் போதே அந்த குழந்தை ஒரு வீரியமான குழந்தையாக, நல்ல செயல்திறன் மிக்க குழந்தையாக, குறிப்பா வந்து மூளை, அதாவது நல்ல மூளை செயல்திறன் மிக்க குழந்தையாக இருந்திருக்கு. அதுதான் இந்த மாப்பிள்ளை சம்பா என்பது நிறைய பேர் பேசிக்கா நம்ம பார்த்தாலும் இதுக்குள்ள இவ்வளவு ஒரு அறிவியலை நம்ம முன்னோர்கள் வந்து ஞானத்தை வந்து அறிவியல் என்பதை விட ஞானம் என்று சொல்லலாம். இந்த அளவுக்கு ஞானத்தை பெற்று வந்திருக்கிறாங்க. இது போன்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பல ஆயிரக்கணக்கான அரிசிக்கு பின்னாடியும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. இதை
இதை வந்து வழி வழியாக கடத்தியிருக்காங்க. அதான் பரம்பரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பரம்பரையாக ஒரு செய்தியை வந்து நமக்கு கடத்தி வந்திருக்கிறாங்க. இத சாதாரண மனிதர்கள் மட்டும் அறிந்து வைத்தில்ல, அகத்திய பெருமான் போன்ற மகான்கள் சித்தர்கள் வந்து தங்களுடைய அகத்தியர் குணவாகடம் என்கிற நூல்ல எழுதி வச்சிருக்காங்க. அதே போன்று பதார்த்த குண சிந்தாமணி என்கிற நூல்லையும் இந்த அரிசிகள் பற்றிய தரவுகளும் செய்திகளும் பகிரப்பட்டிருக்கு. அரிசியை எப்படி சாப்பிடணும், அரிசியினுடைய முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த அரிசி என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்குதான் வந்து நம்ம உணவுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஆனா அந்த காலத்துல உணவு தான் அடிப்படை. அந்த உணவுக்காக தான் எல்லா வேலையும் அவங்க செஞ்சதுனால ஆரோக்கியமே அதில் அடங்கி இருந்ததுனால அதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுத்த ஒரு சமுதாயமாக நம்மளுடைய மூத்த சமுதாயம் இருந்திருக்கு. அதை நம்ம தொடர்ந்து பின்பற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டிருக்கு. அதை நம்ம எல்லோரும் வந்து தொடர்ந்து பயன்படுத்தி நலம் பெற வேண்டும் என்று சொல்லி இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சியில பேசுவதற்கு வாய்ப்பளித்த ரொட்டேரியன் திரு குணபாலன் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்யக்கூடிய அனைவருக்கும் வந்து என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி ஐயா. இன்றைய காலகட்டத்தில் எவ்வளவு ஒரு அருமையான கருத்துக்களை, அதாவது இந்த தேடுதல் என்பது மனதுக்குள்ளே இருந்தாலும் இன்னைக்கு வெளிப்படையாக எல்லாத்தையும் எல்லாரும் உணர்த்தி விட்டீர்கள். அதாவது இன்னைக்கு விவசாயம் வந்து 2% தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அந்த விவசாயம் வந்து 2% நடக்கிற அளவுக்கு இன்னைக்கு அந்த ஒரு விவசாயியா இருந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை வந்து சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்து உணர்ந்து இந்த விவசாயத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மக்களிடம் இருக்குங்கிறதையும் உணர்த்திருக்கீங்க. ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு நிகழ்வுலையும் எல்லாத்தையும் இதை பத்தி கொஞ்சம் சிந்திச்சு எல்லாரும் செயல்பட்டு இந்த விவசாயத்தை வந்து அடுத்தவங்களுக்கு டைம் கிடைக்கிறப்பெல்லாம் இந்த விவசாயத்தை பத்தி நம்ம தெளிவுபடுத்தி இந்த விவசாயத்தை இயற்கை விவசாயத்தை வந்து இன்னும் அதிகப்படுத்தி இயற்கை விவசாயியின் வாழ்வில் வந்து நம்ம ஒளியேற்றணுங்கிறத வந்து எல்லாரும் ஒரு முயற்சியா எடுத்து இந்த தருணத்திலே அவர்களுக்கும் நம்ம ஒரு வாழ்த்தையை தெரிவித்துக் கொள்வோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அரிசி ஐயா வந்து பாத்தீங்கன்னா படப்படப்படன்னு கிட்டத்தட்ட ஒரு 10 அடிச்சுட்டாங்க. இன்னைக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சிந்திக்க வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது. உண்மையை வந்து உண்மையா சொல்லணும்னாக்கா இன்னைக்கு விஷயங்கள் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்க சொல்ற அரிசி வகைகள் எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கேட்டிருக்க கூட மாட்டோம். ஆனா சாப்பிடுற அளவுக்கு வேணுங்கிற அந்த உணர்வை வந்து அவங்க இன்னைக்கு வந்து தெளிவுபடுத்திட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து இந்த அரிசி ரகங்களை வந்து பயன்படுத்துங்க. இன்னைக்கு வந்து நீங்க வந்து உணவே மருந்து உடலுக்கு தேவை என்பதை அவர்கள் உணர்த்தி உள்ளார்கள். நீங்க அப்படி இல்லாம இன்னைக்கு வாழ்க்கையில வந்து எல்லாருமே வந்து மருந்துதான் உணவுங்கிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. அதனால அதை தவிர்த்துட்டு இதுக்கு வந்தாலே இன்னைக்கு வந்து நமக்கு எந்த வியாதியும் வராது, இதுலயே நம்ம சரிப்படுத்திக்கலாம். அந்த முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறையே நமக்கு வந்து நல்ல ஒரு வாழ்க்கை முறைங்கிறது வந்து நல்ல செழிப்பாகவும், உணவுல வந்து அரிசி வகையிலும் விவசாயத்திலயும் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு பயன்கள் இருக்கு. மனிதனுக்கு உண்டான நல்ல ஒரு சத்துக்கள்னாக்கா ஒண்ணு, அதாவது எப்படின்னாக்கா நீங்க 48 நாள்லயே நம்ம உடலை மாற்றக்கூடிய ஒரு ரகம் இருக்குன்னாக்கா அப்ப நம்ம வந்து எவ்வளவு பெரிய வீரியமான அரிசி ரகங்களை நம்ம வச்சிருக்கோங்கிறத வந்து எல்லாரும் வந்து பயன்படுத்திக்கணும். கண்டிப்பா ஐயா வந்து நல்ல விளக்கத்தை கொடுத்திருக்காங்க. வரும் மாதங்கள்ல வந்து தொடர்ந்து நீங்க வந்து பயணிச்சு உங்களுக்கு நாங்க வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்கிறோம். அருமையா நீங்க எங்களுக்கு பணியாற்றி இது மாதிரி கருத்துக்களை இன்னும் எங்களுக்கு தெளிவுபடுத்தி விளக்கங்களை கொடுக்கணும்னு இந்த தருணத்துல வந்து உங்களுக்கு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் இந்த விவசாய அதாவது நெல் ரகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட பணி வந்து சிறப்பானதாக இருக்குங்கிறத வந்து நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம். இது மாதிரி நீங்க இன்னும் நிறைய விஷயங்கள் செய்து எல்லாருக்கும் வந்து நல்ல ஒரு பயனுள்ள ரகங்களை இது பண்ணி காலகட்டத்துக்கு தேவையான விஷயங்களை கொடுக்கணுங்கிறத இந்த குழுவின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் இத்தருணத்தை கேட்டுக்கொண்டு உங்களுடைய சேவைகள் இன்னும் மக்களுக்கு தேவை, மக்களுக்கு வந்து நீங்க இன்னும் கொடுக்கணுங்கிறத வந்து இத்தருணத்திலே கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியின் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரின் நல் உள்ளங்களின் சார்பாக ஐயா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பேர் ஆதரவுடன் பெரும் தன்மையுடன் உங்களுக்கு காணிக்கிறோம் என்று இத்தருணத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தடுத்த மாதங்களிலும் தாங்கள் வந்து இது மாதிரி உரையாற்றி நல்ல ஒரு கருத்துக்களை பயனளிக்க செய்யுமாறு அன்புடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி 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 ஐயா. நன்றி ஐயா. நன்றி. யாராச்சும் டவுட் இருந்தா வேணா ஐயாட்ட கேட்டேங்க, சில கருத்துக்கள் வேணும்னா கேட்டேங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா
ஐயா வணக்கம் ஐயா, சீனிவாஸ் பேசுறேன் ஐயா ஐயா. வணக்கங்க. வணக்கம். ஐயா இந்த நெல் ரகங்கள் வந்து நீங்க சொன்னீங்க இல்லையா, இந்த பூங்காறு, அப்புறம் பிசினி, அப்புறம் யானை, காட்டு யானம், இந்த அரிசி நெல் வகைகள் வந்து விதை நெல் எங்க கிடைக்கும்? பயிரிடுறது? கிடைக்கும் ஐயா, பரவாயில்ல, எல்லாத்தையும் இருக்கு. உங்க பகுதியிலேயே யாரும் இயற்கை விவசாயிகள் இருக்காங்களான்னு பாருங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. தொடர்பு கண்டு கேளுங்க. சரிங்க ஐயா. அப்படி இல்லை அப்படின்னா என்கிட்டயே தொடர்பு கொள்ளுங்க. என்கிட்ட சரி. இருக்கக்கூடிய ரகங்களும் உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா யார்கிட்ட இருக்கோ அவங்களுடைய தொடர்பு என்ன நான் தரேன். சரிங்க ஐயா, கண்டிப்பா ஐயா. ரொம்ப நன்றி ஐயா. நன்றி. நன்றி ஐயா. பாஸ்கர் ஐயாவுக்கு நன்றி. ஒரு சிறப்பான வணக்கம். இயற்கை விவசாயத்தை அற்புதமா நீங்க வந்து வலியுறுத்திருக்கீங்க. நாங்க எல்லாம் இந்த பாதைக்கு மாறணும். நாங்க மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த பாதைக்கு மாறணும். உங்களுடைய அற்புதமான முயற்சிக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றிங்க, ரொம்ப சந்தோஷம். உங்களை போல அதிகமான விவசாயிகள் அந்த வழியை பின்பற்றணும். ரொம்ப சிறப்பான ஒரு நம்ம சிறப்பான வாழ்க்கைக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து மீண்டும் கிடைச்சிருக்கு, உங்களெல்லாம் கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் அவர்கள் ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்களோட முயற்சியால தான் இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எங்க காதுக்கே வருது, கேட்க முடியுது. அவருக்கு தருணத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது கண்ணப்பன் ஐயா, அவங்க பாத்தீங்கன்னா அற்புதமா சிறப்பான ஒரு யோக பயிற்சி, உடற்பயிற்சி, மனவள பயிற்சி எல்லாமே இயற்கையான வழியில கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு, இதில் தொடர்ந்து கலந்து கொள்கிற அன்பர்கள் தயவு கூர்ந்து அதிகமான நபர்களை இந்த விளக்கத்தை எடுத்து கூறி இணைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய கருத்துக்கள், உங்கள் கருத்துக்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இது காலத்துக்கு எல்லாத்துக்கும் கிடைக்கணும்னா இது புஸ்தக வடிவுல நீங்க ஏதாவது வெளியிட்டு இருக்கீங்களா ஐயா? இது சார்ந்த தொகுப்புகளை தயார் பண்ணிட்டு இருக்கோம் ஐயா. ஒரு சில புத்தகங்கள் இருக்கு. சரிங்க. கரிகாலன் அப்படின்னு சொல்லி நம்ம வேதாரண்யம் பகுதியில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு சிறிய அளவிலான ஒரு புத்தகத்தை வெளியிட்டு இருக்கிறாரு. சரிங்க. அதோடு இல்லாம இது பத்தின செய்தி அங்கங்கு பரவலா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் அது ஒரு பெரிய அளவிலான ஒரு புத்தக வடிவை இது வரைக்கும் பெறலான்னு தான் சொல்லணும். நிச்சயமா தொகுத்துட்டு இருக்கோம் ஐயா. வாய்ப்பு இருக்கிறப்ப நிச்சயமா செய்வோம் ஐயா. இல்ல கண்டிப்பா வந்து இது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்னா புத்தகங்களால மட்டும்தான் ஐயா முடியும். அதனால நீங்க கண்டிப்பா உங்களுடைய அனுபவங்களையும் உங்களுடைய இந்த நாள் கிடைச்ச அந்த விஷயங்களையும் வந்து மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க அவசியம் புக்கா வெளியிடுங்க. நிச்சயமா செய்யறேன் ஐயா. உங்களை போன்றவுடைய வாழ்த்துக்களும் ஆதரவும் வந்து நிச்சயமா அதை செய்ய தூண்டுது. நிச்சயமா செய்வோம் ஐயா. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி ஐயா. உங்க தொலைபேசியோட எண்ணு தரீங்களா? எடுத்துங்கம்மா. சொல்லட்டுங்களா? சொல்லுங்க ஐயா. 944 35 73 எழுதிட்டீங்களா? 94435735330. நன்றிங்க ஐயா. சரி, நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. ஐயா, நாங்க நிறைய அரிசி வந்து நீங்க பேசுனதுக்கு அப்புறம் நிறைய சிவப்பரிசி நிறைய வாங்கி சமைக்கிறேங்க ஐயா. சரிங்க. காட்டு யானம், கருங்குவளை, அப்புறம் நவராங்கிற ஒரு அரிசி, அத பத்தி பயன் தெரியலங்கய்யா. நல்லா இருக்குதுங்க. ஆனா எல்லாமே 10 மணி நேரம் ஊற வச்சாதான் சமைக்க முடியுதுங்கய்யா. ஆமா, இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த சிவப்பரிசிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தவிடோட இருக்கும். சரிங்கய்யா. அதனால அது அவ்வளவு எளிதாக வந்து உங்களுக்கு ஊறவோ வேகவோ செய்யாது. அது கிட்டத்தட்ட ஒரு இன்சுலேஷன் டேப் மாதிரி இருக்கும் அரிசி மேல. சரிங்கய்யா. அரிசின்னு நம்ம மதிய உணவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அரைத்தீட்டல் அரிசி தாங்க நல்லது. சரிங்க. அது கிடைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏற்பாடு செய்யுங்கய்யா. உங்ககிட்டயே வாங்குற மாதிரிங்கய்யா. சரிங்க, கண்டிப்பா தயார் பண்ணுவோம். நன்றிங்கய்யா. நன்றி. போயிட்டு
எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னன்னா, இப்ப வந்து அரிசி ரகங்கள் வேணும்னா ஐயாட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்ல நம்மள தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு நாங்க குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். இதுல ஐயா சொன்ன அரிசி ரகங்கள் எல்லாமே எங்கள்ட்ட இருக்கு. உங்களுக்கு தேவையான அரிசிகள் வந்து வேணும்னு கேட்டீங்கன்னாக்கா, ஐயாட்டி தொடர்பு கொள்ளலாம். இல்ல நம்மள தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு குடுக்குற வாய்ப்புகள் நம்மள்ட்ட இருக்கு. அத கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கிறேன் எல்லாருக்கும். ஐயா இன்னொரு முறை நம்பர் சொல்ல முடியுமாங்க? எடுத்துங்க 944 944 35 35 73 73 530. நன்றிங்க நன்றிங்க. சரிங்க, நன்றி. சார் நீங்க எந்த ஊர்லயும் சார் இருக்கிறீங்க? உங்களை காண்டாக்ட் பண்றதுன்னா எங்க வரணுங்க சார்? நம்ம ஐயா குணபாலன் ஐயா இருக்கிற பகுதியை சேர்ந்த காரைக்கால் தான். காரைக்கால். ஓகேங்க சார், நன்றி. ஐயா வந்து நிறைய நம்மளை வந்து கீழர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கெல்லாம் வந்து தொடர்பு ஏற்படுத்தி வச்சாங்க. சரிங்க ஐயா. ஆமா, ஒரு சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள தொடர்பு கொண்டீங்கனாலே நம்மளை சந்திக்கலாம். காரைக்கால் போயிருக்காங்க. ஓகேங்க சார், நன்றிங்க சார். நன்றிங்க. வேற எதுவும் சந்தேகங்கள் இருக்குங்களா? இருக்கும். இப்ப நீங்க வந்து இந்த அரை தீட்டல் நீங்க அப்ப இந்த ஆஃப் ஆயில் அரிசி சொல்லுவாங்களா? அதானே? இல்லைங்க, ஆஃப் பாயில் இல்ல. அதாவது இப்ப சோப்பரிசி, வெள்ளை அரிசின்னு சொல்றோம் இல்லையா? அந்த சோப்பரிசிகள் எல்லாமே வந்து ஒரு அரிசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு மேல வந்து நெல்லுன்னு சொன்னோம்னா அதுக்கு மேல இருக்கிறதுக்கு பேரு உமின்னு சொல்லுவோம். ஆமா. அது வந்து நம்ம உரல்ல அந்த காலத்துல உரல்ல வந்து குத்தி எடுக்கிறப்ப மேல இருக்கிற அந்த உமி மட்டும் நீங்கிட்டுனா அடுத்தது அரிசி வரும். அந்த அரிசி சிவப்பு நிற அரிசிகள்லாம் சிவப்பா இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்கன்னா திருப்பி தவிடு கலந்து திருப்பி குத்துவாங்க. அப்படி குத்துறப்ப அதுக்கு மேல இருக்கிற தவிடும் கொஞ்சம் நீங்கும். அது பட்டும் படாம போகணும். ஆமா, ஒரு லேசா ஒரு கீரல் மாதிரி அரிசி மேல, அதாவது உமியை நீக்கின பிறகு அரிசி மேல வந்து ஒரு பாதி அந்த சிவப்பு போனது பாதி போகாதது பாதியா இருக்கணும். அது பச்சை அரிசியா இருந்தாலும் சரி, புழுங்கல் அரிசியா இருந்தாலும் சரி. இந்த ஆஃப் பாயில்ங்கிறது முறையே வந்து இப்பதான் வந்திருக்கு. இது வந்து ஒரு நவீன அரிசிகள் முறையில தான் அது செய்யப்படுது. அது சாப்பிடலாங்க ஐயா. இது இல்ல, ஆஃப் பாயில்ன்றது ஒரு சிறந்த முறையா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணு வந்து பச்சை அரிசி, அதை பத்தி நம்ம பேச போனோம்னா அது விரிவா பேசுற மாதிரி இருக்கும். ஒண்ணு வந்து பச்சை அரிசி, அது வந்து நம்ம அரிசி அது நெல் அப்படியே அறுத்து நெல் அப்படியே ஒரு 6 மாதம் பாதுகாத்து வச்சுக்கணும். பாதுகாத்து வச்சு பதப்படுத்தி வச்சு அந்த அரிசியை வந்துட்டு நேரடியா வெயில்ல மட்டும் காய வச்சு அப்படியே அரைக்கிறதுக்கு பேர் தான் பச்சை அரிசி. ராவா, அதான் ரா அரிசின்னு சொல்லுவோம். நம்ம அறுக்கக்கூடிய நெல்லை அப்படியே பதப்படுத்தி வச்சிருந்து நேரடியா அரைச்சு, அதாவது நம்ம கை குத்தலாகவோ அல்லது மிஷின்ல கொடுத்தோ அரைச்சு சாப்பிட்றதுக்கு பேர் பச்சை அரிசி. புழுங்கல் அரிசின்னு பாத்தீங்கன்னாக்க மாலையில ஒரு 4 மணி 5 மணிக்கு அந்த நெல்லை வந்து தண்ணியில வந்து கொட்டி ஊற வைப்பாங்க. குறைஞ்சது வந்து ஒரு 10-12 மணி நேரம் வந்து ஊறும். ஒரு கால அளவு இருக்கு. 10 மணி நேரம் ஊறலாம். அந்த அளவுக்கு ஊறினா ஊறல் வந்து சரியா இருக்கும். முழுவதுமா அந்த நெல் ஊறி இருக்கும். அதை வந்து அலசி சுத்தம் பண்ணி ஊற வைப்பாங்க. நெல்லை வந்து சுத்தமா ஊற வைப்பாங்க. இல்லைன்னா ஊறல் வாடை இல்லை அரிசி வந்து கெட்டு போயிடும். அதனால சுத்தமா அலசி வந்து அந்த நெல்லை வந்து ஊற வைப்பாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னாக்கா நைட்டு 12 மணி 1 மணிலேருந்து பானையில் அள்ளி வச்சு, சாதாரணமா செய்யறப்ப சாதாரண பானையில அள்ளி வச்சு அவிப்பாங்க. எப்படி வந்து நம்ம சோறை அவிக்கிறோமோ அதே போன்று, ஆனா தண்ணி ஃபுல்லா வச்சிருக்க மாட்டாங்க. தண்ணியெல்லாம் வடிகட்டி ஈர நெல்லை வச்சு அவிப்பாங்க. அப்ப அந்த நெல் சூடு ஏறின பிறகு ஆவி பறக்கும். மேல வந்து ஆவி பறக்கும். மேல இருக்கக்கூடிய நெல் வந்து 1 2 வெடிச்சு சோறே வெளியில தெரிய ஆரம்பிச்சிடும். அந்த பதத்துல அதை வெயில்ல கொட்டி ஆவாட்டுவாங்க. ஆவாட்டுறதுன்னா காய வைக்கிறது. 2 நாளைக்கு அது வெயில்ல காயும். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு சேர்த்து ஒரு 10 மணி நேரம் காயும். அந்த காய வச்சு திருப்பி அவிக்கப்பட்ட அந்த நெல், ஊற வச்சு அவிச்ச நெல் திருப்பி அரிசி பதம் கடிச்சா கடாருங்கிற அளவுக்கு பதத்தைப்படுத்தி அதை அரைச்சி சாப்பிட்டா இதுக்கு பேர் தான் புழுங்கல் அரிசி. ஊற வச்சு அவிச்சு திருப்பி காய வச்சு அதுக்கு பேர் புழுங்கல் அரிசி. இந்த ஆஃப் பாயில்ன்றது என்னன்னாக்க, ஒரு சும்மா தண்ணியில கொஞ்ச நேரம் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் மட்டும் லேசா தண்ணியில ஊற வச்சு உடனடியாக அதை வந்து ட்ரையர்ல காய வச்சு ஒரு 2-3 ஒரு 5 மணி நேரத்துக்குள்ளே அரிசி வெளில வந்துடும். அதுதான் பெரும்பகுதி இன்னைக்கு ஆஃப் பாயில்னு சொல்றோம். அது வந்து நிறைய சத்துக்கள் வந்து நமக்கு கிடைக்காம போயிடுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சரிங்க. சரிங்க. நன்றிங்க ஐயா.
நன்றி சரியான விளக்கம் கொடுத்தீங்க. சரிங்க, நன்றி நன்றிங்க, சந்தோஷம். நன்றிங்க ஐயா, சரியான விளக்கம் நல்லா இருக்குங்க. சரி, ரொம்ப வளம். சந்தோஷமா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். சந்தோஷம். எல்லாரும் ஐயா சொன்ன மாதிரி பயன்படுத்துங்க, அரிசியை வந்து பயன்படுத்துங்க. பழமையில் உள்ள வந்து நீங்க செய்யக்கூடிய நன்றி என்னன்னா இந்த விஷயங்கள் தான். இப்ப நம்ம கடையில வாங்கிட்டு மூட்டை மூட்டையா அரிசி வாங்குறதோட ஐயா சொன்ன ரகங்கள் மத்தியானத்துல வந்து சாப்பாட்டுக்கு உண்டான அரிசி ரகங்கள் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆத்தூர் கிச்சடி சம்பா சொல்லியிருக்காங்க, தூயமல்லி சொல்லியிருக்கிறாங்க, இன்னொன்று தங்க சம்பா கூட ஒண்ணு இருக்குது, அது மாதிரி சேலம் சன்னா இருக்குது. இதெல்லாம் வந்து இதை வாங்கி நீங்க சாப்பிட்டு பாருங்க. ஐயாவோட கருத்துக்கள் இன்னைக்கெல்லாம் நாங்க வந்து அந்த பாரம்பரியத்துலதான் இருந்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பான ஒரு நிகழ்வுகள் நடக்கும். அதனால வந்து இப்ப கலந்துகிட்டவங்க எல்லாரும் வந்து ஐயா சொன்ன மாதிரி மதிய உணவு வந்து இது மாதிரி எடுத்துங்க. அடுத்தடுத்த உணவுக்கு உண்டான விஷயங்களை அடுத்தடுத்த நிகழ்வுல வந்து நம்ம கண்டிப்பா வலியுறுத்துவாங்க. சந்தோஷம். இன்று நமக்கு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பான ஒரு சிறப்பு உரையாற்றி எங்களுக்கும் இந்த குழுவில் உள்ள அனைவருக்கும் நல்ல ஒரு தெளிவான கருத்துக்களையும் சிந்தனைகளையும் கூறி எங்களை தெளிவுபடுத்திய ஐயா காரைக்கால் வேளாண்மை வாழ்வியல் விவசாயி பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு தினம் தினம் வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிக்கும் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சங்கத்திற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொண்டு இத்தனை நாட்கள் எங்களுடன் சிறப்பாக பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இந்த நிகழ்விலே பயணித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை இத்துடன் முடித்துக் கொண்டு நாளை மீண்டும் சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க, சந்தோஷம். மீட்டிங் எண்ட் பண்ணிக்கலாம் தலைவரே. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.